ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹோம் டெக்கோர் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். விண்ட் ஸ்பின்னருங்க. இவ்வளோ அழகாக சுற்றுது இல்லை? காற்றுக்கு அழகாக சுற்றுங்க அது. ஸோ இந்த விண்ட் ஸ்பின்னர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெரி பியூட்டிஃபுல் பீஸ். இது ஒரு ட்ராயிங் ரூம்லேயோ இல்லை பால்கனிலேயோ இதை கட்டி விடலாம். இப்போ இந்த விண்ட் ஸ்பின்னர் வித் டேசில் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அழகா எப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வருது இல்லை? பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் 65 செயின்ஸ் ஹைட்டுக்கு போட்டேன். இதை ஸோ இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 கலர் நான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அக்ரிலிக் யான் 4 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு யான் நீடில் வந்துட்டு 4.5 mm ஹுக்கு 4.5 mm ஹுக், ஒரு பேர் ஆஃப் சிசர் அண்ட் யான் நீடில். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம இதை போடுறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் ஒயிட் எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். செயின்ஸ் போட்டுட்டு வரலாம். நான் இந்த பேட்டர்ன் போட்டது ஒரு 60 செயின்ஸ் போட்டேன். நான் இதை 60 செயின்ஸுக்கு இவ்வளோ லென்த் கிடச்சிச்சு. ஸோ நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வேணும்னா 80 போடலாம், 90 ஒரு 100 போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் அடுத்தது நான் 80 செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம், எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 60, 70, 80, 90 எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ 80 போட்டுக்க போகிறேன். ஸோ 80 செயின்ஸ் போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் லென்த் வேணும்னா 100 கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் செயினுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணுங்க. ஆல் த வே அந்த எல்லா செயின்ஸ்லையும் நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணும் அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ வில் ஹாவ் அ 79 செயின்ஸ். ஸோ 79 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணும். ஓகே. ஸோ எண்டில் வந்து பார்க்குறேன். கடைசி 2 செயின் இருக்குது. ஸோ அதில் சிங்கிள் குரோஷே போட்டுடலாம். இன்னும் லாஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ அவ்வளோதான். இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. கட் பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் குரோஷே 79 செயின்ஸ்லையும் போட்டுட்டு வந்தாச்சு. ஓகே. இப்போது செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு வேறு கலர் நம்ம மாற்றிக்கிறோம். எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ ஹுக்கை விட்டு யானை இழுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக முடித்தோம் இல்லையா, அந்த செயினில் தான் போய் ஹுக்கை விட்டு செயின் போடணும். ஸோ ஹுக்கில் கிராப் பண்ணிட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் விட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்படியும் போடலான்றது தான் பிகினர் உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு யானை வந்து அந்த செயினில் இழுத்துட்டு ஜஸ்ட் நாட்டு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஸ்லிப் நாட்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த செயினில் யானை இழுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ
இப்போ நாட் போட்டோம் இல்லையா, சேம் செயின்லேயே நம்ம ஹுக்கை விட்டுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சேம் செயின்லேயே ஹுக்கை விட்டு இப்போ செயின் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். செயின் போடணும். ஒரு ஃபஸ்ட்டு எடுத்து லூப் எடுத்து ஒரு செயின் போட்டுக்கிட்டோம். ஸோ 3 செயின் போட்டுக்கணும் அதில். ஸோ சேம் செயின்லேயே இன்னொரு, ஸோ இந்த 3 செயின் வந்து வில் கன்சிடர்டு ஆஸ் அ 1 டபுள் க்ரோஷே. ஸோ இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே சேம் செயின்லேயே போய் இன்னொரு டிசி போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 செயின் போட்டது ஒரு டிசியாக நம்ம கவுண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ சேம் செயின்லேயே இன்னொரு டிசி போட்டுக்கிறோம். ஸோ பேட்டர்னு இதுதான். ஈச் செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணுங்க. ஸோ யார்ன் ஓவர் பண்ணி, ஸோ செகண்ட் இப்போ ஈச் செயின்லேயும் இந்த கேப் தெரியுதுங்களா, ஈச் ஸ்பேஸில் போய் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ 1 டிசி முடிஞ்சது, இன்னொரு டிசி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயினில் ஒரு டிசி, சேம் செயினில் இன்னொரு டிசி. ஸோ இது போல் ஈச் செயினில் தெரியுதுங்களா, ஈச் செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். டபுள் க்ரோஷே ஷார்ட் ஃபார்ம் தான் டிசி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டபுள் க்ரோஷே போட்டோமா. ஸோ 1 மோர் சேம் செயின்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது போல் ஈச் செயினில் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்து எண்டில் பார்க்கலாம். இந்த கடைசி செயினுக்கு வந்தாச்சு. இதில் இப்போ 2 டிசி போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வேறு கலர் எடுக்கலாம். தெரியுதுங்களா, ஈச் செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இது அப்படியே ட்விஸ்ட் ஆகுங்க, நம்ம இன்னும் போக போக அதுவாக சுற்றிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு பார்க்கலாம். ஸோ வேறு கலர், இப்போ லைட் பிங்க் எடுத்திருக்கேன். சேம் அதே அந்த லாஸ்ட் இப்போ நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா, அந்த கடைசி செயின்லேயே இந்த யானை இழுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாட் போட்டு அதே செயின் ஸ்பேஸில் தான் நம்ம ஹுக்கு விட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ 1 2 and 3. ஸோ சேம் செயின்லேயே 2 மோர் டபுள் க்ரோஷே போடணுங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரே ஸ்பேஸ்லேயே ஒரே செயின்லேயே 3 டபுள் க்ரோஷே வரணும் இந்த ரவுண்டில். ஸோ தேர்ட் ஒன் இது. ஓகேவா? ஸோ அது ஒரே செயினுக்குள்ளே 3, நம்ம அந்த 3 செயின் போட்டது ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கணும். அது போக 2 டிசி சேம் செயின்லேயே போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செயினில் பாருங்கள். ஸோ ஈச் செயினில் 3 டிசி போட்டுட்டு வரணுங்க. தெரியுதா, இந்த வி லூப் வி ஸ்டிச். ஸோ ஈச் செயின்லேயும் 3 டிசி போட்டுட்டு வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஃபர்ஸ்ட் முடிஞ்சது, செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் தேர்ட் சேம் செயின்லேயே 3. ஸோ இது போல் ஈச் செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ இப்படி போட்டுகிட்டே வரும்போது நமக்கு இது சுற்றிக்கும். ஓகேவா? இப்படி தான் சுற்றிக்கும். ஸோ இப்படி போட்டுகிட்டே வந்து ஃபைனலில் எண்டில் பார்க்கலாம். 2 செயின் இருக்குது. இப்போ இந்த 2 செயின்லேயும் 3 டிசி போட்டு வரலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு டிசி, செகண்ட்
அண்ட் தேர்ட் சேம் செயின்லேயே. ஓகே, ஸோ இன்னும் ஒரு செயின் பாக்கி இருக்குது. அது நல்லா டைட்டாக ஆகிட்டுருக்கு. அதை கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிட்டு ஹுக்கை விடலாம். ஸோ அதுதான் கடைசி செயின். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் போடணும். ஸோ ஒரு டிசி, 2 more டிசி போடணும். The second, third. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு நாட் போட்டுட்டு நம்ம yarn கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ எப்படி சுற்றி இருக்குல்ல, இதை வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கணும். நல்ல பெட்டல் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம. அது ட்விஸ்டாக இருக்கும். அதை தான் நாம் ப்ராப்பராக அது வந்துட்டு ரவுண்டு ஷேப்புக்கு அப்படி அலைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது, ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம இதை செட் பண்ணலாம். ஸோ இப்போ அது மேலே ஒரு பார்டர் மாதிரி நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த மூணு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்தோம் இல்லையா? ஸோ ஈச் செயின்லேயும் நம்ம போட்டுட்டு வரணும் இப்போ பார்டர். ஸோ நல்ல டார்க் பிங்க் எடுத்திருக்கேன், நல்ல கான்ட்ராஸ்டாக. ஸோ இப்போ நம்ம முடித்தோம் இல்லையா? அந்த ஸ்பேஸில் போய் யானை கொஞ்சம் விட்டு நாட் போட்டுக்கலாம். யானை கொஞ்சம் இழுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே போய் நம்ம நாட்டு போட்டு அதே செயினுக்குள்ளேயே ஹுக்கை விட்டு கிராப் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கணும். ஸோ செயின் போட்டாச்சா? ஸோ சேம் செயின்லேயே போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். கிராப் பண்ணி கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஈச் செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரணுங்க. இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஸோ அந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு வரணும். அப்படியே அந்த பிங்க், லைட் பிங்க் மேலேயே அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்து எண்டில் பார்க்கலாம். இப்போ இன்னும் 5 செயின் பாக்கி இருக்குது பாருங்கள். ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ யானை கிராப் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லூப்பு வந்து செகண்ட் லூப்பில் விடுறதா ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, கடைசி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க எல்லா ரவுண்டும். ஸோ இப்போ நம்ம இந்த டெய்ல்ஸ் எல்லாம் வந்துட்டு செக்யூர் பண்ணிடணும். இதெல்லாம் பின்னாடி ஹைட் பண்ணிடணும். இப்போது அந்தந்த யானுக்கு மேட்சிங்காக போய் நம்ம சொருகி விடணும். அப்போ தான் நம்ம சொருகினது தெரியாமல் இருக்கும். அது அந்தந்த யானுக்கு மேட்சிங்காக எடுத்துகிட்டு போய் பேக்கில் ஹைட் பண்ணி விட்டுடணும். ஓகே, ஸோ நல்லா கொஞ்சம் சொருகினதுக்கப்புறம் வெட்டணும். அப்படியே வெட்டிடக்கூடாது, ஸ்டிச் எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ யானை வெட்டிடலாம். அவ்வளோதான். இது போல் அந்தந்த யானுக்கு மேட்சிங்காக
கொண்டு போய் ஹைட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சாச்சு. எப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ நான் இப்போ போட்ட 80 செயின்ஸுக்கு இவ்வளோ பெரிய லென்த்து கிடச்சிருக்குங்க. இது இது இப்போ இதுக்கு நம்ம ஒரு டேசில் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்டர் கலர் கொடுத்ததே நான் அதே கலர் மேட்சிங்காக எடுத்துக்கிறேன் டேசிலுக்கு. இப்போ பார்டர் என்ன கலர் கொடுத்தோமோ அதே யான் தான் நான் டேசில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது சுற்றுறதுக்கு, டேசிலுக்கு சுற்றுறதுக்கு இது போல் ஏதாவது எடுத்துக்கலாம், பாக்ஸ் மாதிரி ஏதாவது சுற்றுறதுக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 26 27 28 29 21 32 33 34 35 36 37 38 39 40. ஸோ நான் 40 சுற்றி இருக்கிறேன். ஸோ இதுவே நல்ல அழகாக தான் வரும் இந்த 40 சுற்றுனது. இப்போ இது கொஞ்சம் குண்டாக இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ளஃபியாக. இது 50 சுற்றுனது, அதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த டேசில். இப்போ நான் 40 தான் சுற்றியிருக்கேன். இதுவே டீசெண்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். இந்த டேசில் மீடியமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யானை நம்ம நீடிலில் கோத்துட்டு வெட்டிடலாம். ஏன்னா இப்போ அந்த டேசில் கட்டுறதுக்காக கொஞ்சம் யானை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதிலிருந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம, ஏன்னா ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா நம்ம கட்ட முடியாது, லூப் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீடில் உள்ள அப்படி கோர்த்து அதுக்கப்புறம் நம்ம இந்த சுற்றினதை வெளியில் எடுக்கலாம், புல் பண்ணி. ஓகே, இப்போ இது நல்லா டை பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் லூப்பாக எடுத்துக்கலாம். நான் அந்த 2 ஸ்டாண்டாக எடுத்துட்டேன். ஸோ சிங்கிள் ஸ்டாண்டே போதும். ஸோ நல்லா நாட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லூப் எல்லாம் நல்லா டைட்டாக நாட் போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நாட் போட்டுடலாம், இன்னும் நல்லா செக்யூர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஹெட் போர்ஷன் மேலே நாட் போட்ட அந்த ஹெட் போர்ஷனை கொஞ்சம் விட்டு சுற்றணும். கொஞ்சம் பால் மாதிரி மேலே விட்டுட்டு இது இருக்கு இல்லையா, இது போல் அது போல் கொஞ்சம் விட்டு சுற்றணும். ஸோ ஒரு 5 to 6 அப்படி சுற்றி நாட் போட்டு விட்டுடலாம். ஒரு 5-6 சுற்றி முடிச்சு போட்டு விட்டுடலாம் டைட்டாக. ஸோ இப்போ இந்த லூப் எல்லாம் கட் பண்ணிடணும். பாட்டமில் இதெல்லாத்தையும் நல்லா க்ளீனாக இந்த லூப்பை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேசில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஈவனாக வச்சு ட்ரிம் பண்ணிடலாம். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். டேசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு எண்டு கட்டுறதுக்கு அங்கே கோர்த்து வச்சுக்கணும். அதர் எண்டு டேசல் கட்டிடணும். ஒரு எண்டு நம்ம தொங்க விடுறது கட்டுறதுக்கு ஒரு எண்டு,
யானை வச்சுக்கணும். இன்னொரு எண்டில் தான் இப்போ நம்ம டேசல். இப்போ இந்த டேசலுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கூடுறதுக்கு கொஞ்சம் பீட்ஸ் என்கிட்ட இருந்தது. அந்த பீட்ஸை நான் இந்த டேசலில் கோத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அதர் எண்டில் நம்ம இந்த டேசலில் போய் கட்டி விட்டுடலாம். ஜஸ்ட் நாட் போட்டு விட்டுடலாம். கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு நாட். இன்னும் ஒரு 2 நாட்டும் போட்டுட்டா நல்லா டைட் ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்காக. இன்னும் ஒரு 2 நாட் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிடலாம். அழகாயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த பார்டருக்கு மேட்சிங்காக டேசல் கொடுத்தாச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? நல்ல லென்த்தாக இருக்குது இது. இப்போ நம்ம 80 செயின்ஸில் போட்டது இன்னும் லாங்காக இருக்குது. இது தொங்க விட்டு பார்த்தா அழகாக தெரியும் அதோடைய லென்த்து. ஸோ இதை வந்து கரெக்டாக இப்படி அலைன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை இப்போ தொங்க விட்டு காமிக்கிறேன். எங்கள் ஃப்ரோடோ இது என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு என்ஜாய் பண்ணுறான். அவன் புதுசாக இருக்கே, இது என்ன இது ஐட்டம் இதுன்னு பார்க்குறான். காற்றுக்கு நல்லா எவ்வளோ அழகாக சுற்றுது பார்த்தீங்களா? ஸோ இது ட்ராயிங் ரூம்லேயோ இல்லை பால்கனிலேயோ கட்டி விட்டால் காற்றுக்கு அது அழகாக அது அப்படியே ஸ்பின் ஆகும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.